ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 பிஹெச்கே பிளான் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப லக்ஸரியாக வந்து உள்ளே வந்து டெம்பிளாக வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் உள்ள சைட்டு. ஸோ இந்த வெஸ்ட் ஃபேஸிங் உள்ள சைட்டில் வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்கில் வந்து மெயின் டோர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சைட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, ஆனால் வந்து மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நார்த் ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தால் ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங்லேருந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன லாபி மாதிரி இருந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஸோ கார்டன் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பிள் வந்து ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து உள்ள சோஃபாஸ்லாம் வந்து போட்டு அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரைன் ஷவர்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஓடிஎஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலேருந்து வந்து ஷவர்ஸ் வர மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாபிலேருந்து இங்கே வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் எப்போவுமே வந்து இங்கே வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துலையே வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு டோர் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டுக்கு மேலே வந்து மாடியில் 2 பெட்ரூம் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டைனிங் தனியாக கிச்சன் தனியாக கொடுக்கல. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரே கிச்சனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ்க்கு கிச்சனுக்கு வென்டிலேஷன் வர மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த இடத்துலையுமே வந்து வெளியில் விண்டோ வராத மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு 46 அடி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 31 அடி இருக்குது. 46க்கு 31 தான் இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முன்னாடி பார்க்கிங்கோட டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 9 அடிக்கு 17 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலு. ஸோ ஹாலு வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 15 அடிக்கு 18 அடி 1 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கார்டனோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 7 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 12 அடி 6 இன்ச்சுக்கு 7 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் வந்து 13 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது காமன் டாய்லெட் வந்து 6 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இது வந்து 9 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். ஸோ 13 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மாடியில் வந்து 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு நேர் மேலே இருக்க மாதிரியும் ஒரு சின்ன ஹால் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது கார்டனுக்கு ஓப்பனிங் கொடுத்து இங்கே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டனுக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது ஓடிஎஸில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு வந்து ஓடிஎஸ்க்குள்ளே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ்க்குள்ளே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து டாய்லெட்டுக்கு வந்து ஓடிஎஸ்க்குள்ளே வந்து ஒரு வென்டிலேட்டரு விண்டோஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து பார்க்கிங் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரில் வந்து டஃபான் கிளாஸ் போட்டு நம்ம ஒரு எலிவேஷன் பர்பஸ்க்காக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நார்த் ஃபேஸிங். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.